டேய் என்ன யோசிக்கிற? இல்லை, எனக்கும் என் ஆளுக்கு சண்டை. அதான் கோவத்தில் அடிச்சிட்டேன். எதனால? எனக்கு தெரிஞ்ச ஒருத்தன் அவளை பற்றி தப்பாக சொன்னான். அதான் கோவத்தில் அடிச்சிட்டேன். தப்பா சொன்னவன்கிட்ட முதல்ல ஆதாரம் கேட்டியா? இல்லையே. அப்புறம் ஏன்டா அடிச்ச? டேய், இங்க யாருக்குமே யாரையும் பிடிக்கிறது இல்ல. வெறுப்பு, வன்மம், போட்டி, பொறாமை, சுயநலம், இதனாலேயே அடுத்தவங்க குடும்பத்தை பிரிக்கிறது. அவங்களுக்கு பிடிக்காதவங்களை பத்தி இன்னும் சில பேர்கிட்ட போய் தப்பு தப்பா சொல்றது. ஏதோ நேர்ல இருந்து பார்த்தது போலயே சொல்லுவாங்க. அதை நம்பி சில மெண்டல் உன்ன போல அவசரப்பட்டு கோவப்பட்டு வாழ்க்கையை தொலைச்சிடுறது. முதல்ல ஒருத்தரை பற்றி உன்னிட்ட தப்பா சொல்றவங்க எப்படியான குணம் உள்ளவங்கன்னு சிந்திச்சு பாரு. யாரும் ஏதும் சொன்னா முதல்ல ப்ரூஃப் கேளு. பள்ளி சுமந்தவங்களையும் பள்ளி சுமத்தினவங்களையும் நேர வச்சு முதல்ல ஆதாரம் கேளு. அப்புறம் ஆதாரம் சரியா இருந்துச்சுன்னா நம்பு. காதல்ல முதல் நம்பிக்கையே காதலிக்கிறவங்களை நம்புறது தான்டா. டேய், சந்தேகம் கூட ஒரு விதத்துல நல்லதுதான்டா. ஆனா அதனால ஒரு நல்லவங்களோட வாழ்க்கையோ இல்ல அவங்க கேரக்டரையோ இந்த உலகத்துக்கு தப்பா காட்டிடக்கூடாது. யோசிங்கடா.